அனைவருக்கும் காலை வணக்கம். இது ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் தாரமங்கலம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காணொளியில் விவாகரத்து ஏன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு உதாரண ஜாதகம் கொடுத்துருக்கேன். இந்த ஜாதகர் ஒரு ஆண். இவருக்கு எப்போ திருமணம் நடந்தது, எப்போ விவாகரத்து நடந்தது, ஏன் விவாகரத்து நடந்தது, அந்த விவாகரத்திற்கான கிரகங்களின் அமைப்பு என்ன அப்படின்னு இந்த ஜாதகத்தில் பார்க்கலாங்க. பாருங்கள், அவருடைய பிறந்த தேதி 16/3/1983. நேரம் 8:53 காலையில். சேலத்தில் பிறந்திருக்கார். இன்றைக்கி அவருடைய வயசு 42 வயசு 1 மாதம் 18 நாள். அவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், லக்னம் மேச லக்னம், ராசி மீன ராசி, நட்சத்திரம் ரேவதி 1ஆம் பாதம். நட்சத்திரம் ரேவதி 1. அதனால் ரேவதி 1ஆவது பாதம் நட்சத்திரமாக வரதுனால அவர் புதன் திசையில் பிறந்திருக்கார். அவர் பிறந்து 15 வருஷம் 8 மாதம் 13 நாள் புதன் திசை இருப்பில் இருக்க பிறந்திருக்கிறார். மேச லக்னம், லக்னத்தில் சுக்கிரன், 3ல் ராகு மாந்தி, 7ஆம் இடத்துல சனி வக்ரம், 8ல் குரு, 9ல் கேது, 11ல் புதன் அஸ்தங்கம், 12ல் சூரியன் செவ்வாய் சந்திரன். இது அம்சத்தில் கிரகங்களுடைய பலத்தை அறியலாம். மேச லக்னம் காலபுருஷன் முதல் லக்னம், முதல் ராசி. மேச லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாய். லக்னத்துக்கு விரயம். நட்பு வீட்டில் தான், குரு வீட்டில் தான் இருக்கிறாரு. குரு பார்வையில் இருக்கிறார். ஆக லக்னம் நல்லா தான் இருக்குது. லக்னத்தில் சுக்கிரன் இருக்கார். 7ஆம் அதிபதி, 2க்கும் 7க்கும் அதிபதி சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறார். ஆக ஒரு சுபகிரகம் லக்னத்தில் இருக்கிறது நல்லது தான். லக்னாதிபதி விரயம் ஏறினாலும் குரு பார்வையில் இருக்கிறாரு. அதனால் லக்னம் எதுவும் அதிகமாக கெடல. 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி பாருங்கள், லக்னத்திலேயே இருக்கிறார். தனக்காரகன் குடும்பாதிபதி லக்னத்திலே இருக்கிறார். 3ஆம் அதிபதி புதன், 3க்கும் 6க்கும் அதிபதி. இந்த லக்னத்தினுடைய பாவர், கடுமையான பாவம் செய்யக்கூடிய கிரகம் புதன் மேச லக்னத்துக்கு. அவர் அஸ்தங்கமாகி மேச லக்னத்தினுடைய பாதகஸ்தானத்தில் 11ஆவது இடத்துல சனியினுடைய வீட்டில் நிற்கிறார். அஸ்தங்கமாயிட்டார். ஆக ஒரு விதத்தில் அஸ்தங்கமானது நல்லதுதான். என்ன, புதன் அஸ்தங்கம் அப்படிங்கிறதுனால கெடுபலன்கள் கொஞ்சம் குறைஞ்சாலும் அதனுடைய காரகம் புதன், கல்வி, தாய்மாமா, இதில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட தான் செய்திருக்கு. 4ஆம் அதிபதி சந்திரன் விரயமேயை நட்பில் தான் இருக்கிறாரு. அமாவாசை அந்த திதியில் பிறந்திருக்கிறாரு. 4ஆம் அதிபதி விரயமேறது அப்படிங்கிறது அம்மாவுக்கு சில உடல்நல கோளாறுகளை பிறக்கும்போது கொடுத்திருக்கிறது என்பது உண்மை. இந்த லக்னத்தினுடைய 5ஆம் சூரியன் அவருமே விரயமேறி இருக்கிறார். 12ஆம் இடத்துல நட்பு ஸ்தானத்தில் தான் குரு பார்வையில் தான் இருக்கிறார். அதனால் 5ஆம் அதிபதி சூரியனாக இருந்து விரயமேறியதுனால பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது
பிரச்சனைகளாக இருந்தாலும் பூர்வ புண்ணியம் இருக்குது, குருவினுடைய பார்வையில் இருக்குது. அப்படிங்கிற பூர்வ புண்ணியம் நிறைந்த ஜாதகம்தான். 7ல் சனி. இந்த லக்னத்தினுடைய 10, 11ஆம் அதிபதி, பாதகாதிபதி சனி பகவான் உச்சமாகி வக்கரமாகி 7ஆம் இடத்தில் நிற்கிறார். ஆக நம்ம பல ஜாதகங்களை பார்த்துருக்குறோம். சனி 7ல் நின்னாவே கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு பண்ணும் திருமண விஷயங்களில். இங்கே 7ஆம் இடத்துல உச்சமாகவும் ஆயிட்டார், வக்கரமாகவும் ஆயிட்டார். அதனால் உச்ச வக்கரம் நிச்சயமாக ஒரு நீச்ச பலனை தான் கொடுக்கும். அது இல்லாமல் சுக்கிரன் சனி நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க. சுக்கிரனை சனி பார்த்ததுன்னா கடுமையான அந்த சுக்கிரனுடைய காரகங்கள் பாதிக்கப்படுறதை நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம். 8ஆம் இடத்துல குரு இருந்து 8ஆம் அதிபதியும் லக்னாதிபதி 8ஆம் அதிபதி செவ்வாய் விரயமேறி இருக்கிறாரு. அவரும் குரு பார்வையில் தான் இருக்கிறாரு. அதனால் ஒரு பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. 8ல் குரு இருக்கிறதுனால ஆயுள் தீர்க்கம்தான். 9ஆம் இடத்துல கேது இருந்து 9ஆம் அதிபதி தான் 8ல் மறைஞ்சிருக்கார். ஆக இங்கே அப்பாவுக்கு சில கெடுதல்கள் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அவருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. 8ஆம் அதிபதி விரயமேறி இருந்தாலும் 9ஆம் அதிபதி தனக்கு விரயத்தில் 12ல். அப்பாவுடைய சொல் குடும்பத்துலேயும் அதிகமாக ஒன்றும் அவ்வளவு ஓடாது அப்படின்னு அர்த்தம். 9ல் கேது இருந்தாவே பொதுவாகவே கொஞ்சம் அப்பாவுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட தான் செய்யும். சனியினுடைய பார்வை வேறு இருக்குது. 9ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்குது. சூரியன் 12ல் மறைஞ்சிருக்காரு. அதனால் அப்பாவுக்கு சில தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். 10ஆம் அதிபதி சனியாக இருந்து தனக்கு 10ல் போய் மறைஞ்சதுனால அவர் இளமையிலேயே படிப்பை துறைந்து படிப்பை விட்டுட்டு, அதாவது 10ஆவது வரையில் தான் படித்தார். அதுக்கப்புறம் விவசாயம் பார்க்க ஆரம்பித்தார். அப்புறம் தறி ஓட்ட ஆரம்பித்தார். தறித்துறையில் பார்த்துட்ருக்கார். 12ஆம் அதிபதி விரையாதிபதி 8ல் போய் இருக்கிறார். அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. சில விஷயங்களில் விரயம் ஏற்பட தான் செய்யும். சரி, நம்ம இப்போது தலைப்புக்கு வருவோம். பிறக்கும்போது புதன் தசை 15 வருஷம். இவர் பிறந்து 15 வருஷம் புதன் தசை நடக்குது. இந்த லக்னத்துக்கு மேச லக்னத்துக்கு கடுமையான பவர். 3க்கும் 6க்குமான கடுமையான பவர். புதன் அஸ்தங்கமாகி பாதகஸ்தானத்தில் நிற்கிறார். அப்போ பிறக்கும்போது அவருடைய குடும்பத்திற்கு சரியில்லை தான். அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணக்கூடிய அந்த தசை தான். படிப்பு ஸ்தானம் அதோடு முடிஞ்சு போச்சு. புதன் அஸ்தங்கம் அப்படிங்கிறனால புதன் திசையிலேயே படிப்பு கட்டாயிடுச்சு. அதுக்கடுத்து அது நடந்தது கேது திசை. கேது 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பாவுக்கு சில தீங்கல்கள், அதாவது உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்பட்டது என்பது உண்மை. அவருடைய 22 வயசு வரையிலும் பாருங்கள் கேது தசை. இவருடைய மூதாதையர்கள், அதாவது தாத்தா பாட்டி இருவருமே இந்த கேது திசையில் காலமாயிருக்கிறாங்க, இறந்துட்டாங்க. அதுக்கடுத்தது 22 வயசுக்கு அப்புறம் இவருக்கு நடந்தது சுக்கிர திசை. மேச லக்னத்துக்கு 2க்கும் 7க்குமான அதிபதி சுக்கிரன். சனி 7ஆம் இடத்துலேருந்து சனியுடைய பார்வையில் இருக்கிறாரு சுக்கிரன். லக்னத்திலே இருக்கிறார். ஆக இங்கே கலஸ்தரஸ்தானம் அதிகமாக ரொம்ப கெட்டு போய் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு தெளிவாக தெரியுது. பாதகாதிபதி உச்சமாகி 7ல், 11ஆம் அதிபதி உச்சமாகி 2ஆம் திருமணத்தை குடிக்கக்கூடிய 11ஆம் அதிபதி 7ல் உச்சமாகி 7ஆம் அதிபதி இலக்கணத்தில் அதனுடைய பார்வையில் இருக்கிறது. அப்படிங்கிறதுல இந்த கலஸ்தரஸ்தானம் ரொம்ப கெட்டுப்போய் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. பாருங்கள், சனி பொதுவாக 7ல் இருந்தாவே முறையற்ற திருமணம், வயசு வித்தியாசம், தகுதி வித்தியாசம், ஏதாவது குடும்ப குறைபாடு, உடல் ரீதியான குறைபாடுகள் ஏதாவது இருக்க தான் நமக்கு வரன் அமையும் அப்படின்னு பல ஜாதகங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே
அந்த 7ஆம் இடத்துல சனி வக்கரமாகி உச்சமாயிருக்கிறார். ஆக நிச்சயமாக ஒரு நீச்ச பலனை கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது. அதனால் அவருடைய சுக்கிர திசை பாருங்கள், சுக்கிர திசை 29/11/2025 இவருடைய 42 வயசு 8 மாதம் வரையில் நடக்குது. 8 மாதம் வரையில் நடக்குது. அவருக்கு எப்போ திருமணம் நடந்தது? லக்னத்திலே சுக்கிரன் இருக்கார். அதனால் இளமையிலேயே திருமணம் பண்ணி வச்சுருவார். 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி குடும்பாதிபதியும் கலஸ்திர ஸ்தானாதிபதியும் லக்னத்தில் இருக்கிறதுனால இளமை திருமணம் அப்படிங்கிறது உண்மை தான். ஏழில் சனி இருந்தாலும் லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால பண்ணி வச்சுருவார். சுக்கிர தசையும் நடக்குது. அப்படிங்கிறதுனால இவருக்கு 2009 29/3/2009 அவருடைய அதுக்குள்ளே 26 வயசுக்குள்ளே திருமணம் நடந்தது. 2008 நடந்தது. 2008 நடந்தது. 2008 அவருக்கு திருமணம் நடக்குது. அப்போது சுக்கிர தசை அவருக்கு அவருடைய சுக்கிரதசை பிறந்த உடனே திருமணத்திற்கான ஏற்பாடு நடக்குது. 2008 சுக்கிரதசை சுக்கிர புத்தியிலேயே திருமணம் நடக்குது. அதுக்கடுத்தது சுக்கிரதசை சூரிய புத்தியிலேயே அதனுடைய 27ஆவது வயசுலேயே ஒரு பெண் குழந்தை ஏற்கனவே நான் பார்த்துருக்கோம். சூரியன் 12ல் மறைஞ்சிருக்கிறாரு. 5ஆம் அதிபதி சூரியன் 12ல் மறைஞ்சிருக்கிறதுனால அவருக்கு பெண் குழந்தை முதல்ல. அதனால் இப்போ ஒரு பெண் குழந்தை 27 வயசில் பிறக்குது. அதுக்கு அடுத்தது சுக்கிரதசை குரு புத்தியில் பாருங்கள், சுக்கிரனும் குருவும் சஷ்டாஷ்டகமாக வரதுனால இந்த சுக்கிரதசை குரு புத்தியில் இந்த சுக்கிரன் நிற்கிறது அசுவினி 2ஆம் பாதத்தில். சுக்கிரன் நிற்கிறது பாருங்கள், அசுவினி 2ஆம் பாதம். கேதுனுடைய சாரம் நீங்கள் இருக்கார். சுக்கிரன் கேதுன்னு சாரம், கலஸ்திர காரகன் கேதுனுடைய சாரம் வாங்கியிருக்காரு. அது கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும். ஆக சுக்கிரனில் குரு என்ன சாரத்தில் நிற்கிறார் பாருங்கள், புதனுடைய சாரத்தில் நிற்கிறார். இந்த லக்னத்துக்கு வேண்டப்படாத புதனுடைய சாரத்தில் நிற்கிறார். யார்? குரு நிற்கிறார் பாருங்கள். புதன் கேட்டை 1ல் நிற்கிறார், புதனுடைய சாரம். ஆக சுக்கிரதிசை குரு புத்தியில் இவருக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. இவருடைய குடும்பத்தில் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. சுக்கிரதிசை குரு புத்தியில் ஆரம்பிக்குது. குருக்கு அடுத்தது சனிக்கு அடுத்தது புதன். சுக்கிரன் புதனில் பாருங்கள், சுக்கிரன் நிற்கிற இடத்துக்கு பாதகஸ்தானத்தில் புதன். இந்த லக்னத்துக்கு கடுமையான பவர். புதன் அஸ்தங்கமாகி நிற்கிறார். அவருடைய புத்தியில் இவருக்கு விவாகரத்து நடக்குது. சுக்கிர திசை புதன் புத்தியில் விவாகரத்து நடக்குது. சுக்கிர திசை குரு புத்தியில் பிரச்சனையாச்சு. சுக்கிர திசை குருக்கு அடுத்து சனி அப்படியே ஓட்டுறாங்க. சனிக்கு அடுத்தது புதன் புத்தியில் அவருடைய 41ஆவது வயசில் அவருக்கு விவாகரத்து நடக்குது. அந்த சுக்கிரனுடைய புதன் 29/9/2024 வரையில் நடந்தது. அந்த பீரியடில் தான் அவருக்கு விவாகரத்து நடந்தது. பாருங்கள், கோள்கள் எவ்வளோ ஒரு அருமையான அந்த அவருடைய வேலைகள் செய்துண்டு. சுக்கிரன், நல்லா மறுபடியும் சொல்கிறேன், சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு 2க்கும் 7க்குமான அதிபதி சனியினுடைய பார்வையில் இருக்கார். சுக்கிரன் நிற்கிறது கேதுவனுடைய சாரம். அதாவது 2ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ கேதுவனுடைய சாரம் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினா குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். இந்த லக்னத்தினுடைய பாதகாதிபதி 7லிருந்து சுக்கிரனை பார்க்குறார். அதனால் உறுதியாக குடும்ப பிரிவு அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது. அதனால் எப்போ பிரிவு நடந்திருக்குது, பிரச்சனை ஆரம்பித்தது சுக்கிரதிசையிலேயே கல்யாணம் ஆரம்பித்தது சுக்கிரதிசை சுக்கிரபுத்தியில். சுக்கிரதிசை குரு புத்தியில் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறதுனால குரு கேட்டை, அதாவது புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சுக்கிரதிசை குரு புத்தியில் பிரச்சனை ஆரம்பிக்குது. சனி திசையில் அப்படியே தொடர்ந்து ஓடுது. சனிக்கு அடுத்து வரக்கூடிய
புதன் புத்தியில் விவாகரத்து நடக்குது. கோர்ட்டுக்கு போகிறாங்க, விவாகரத்து கழிச்சிருது. 2022 29/9/2024 வரையிலும் புதன் புத்தி நடக்குது. அதுக்குள்ளே அவருக்கு விவாகரத்து நடந்துடும் அப்படின்னு சொன்னேன். 22 அவருக்கு கிடைச்சிருச்சு. இப்போது பாருங்கள், சுக்கிரன் நிற்கிறது கேது சாரம், குரு நிற்கிறது புதனுடைய சாரம், சனி நிற்கிறது ராகுனுடைய சாரம்.